அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக 5 வழக்குகள் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றன. தாவேக தரப்பிலிருந்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு உட்பட 5 வழக்குகள் விசாரணைக்கு வருகிறது. முன்னதாக ஏற்கனவே சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த பொதுநல மனு என்பது ரத்து செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த 5 வழக்குகள் மீதான விசாரணையில எது முக்கியத்துவம் பெறுகிறது? விவரங்கள் என்ன? கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் தொடர்பான 5 மனுக்கள் இன்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் JK மகேஸ்வரி மற்றும் NV அஞ்சாரியா தலைமையிலான அமர்வில் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதில் 4 மனுக்கள் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனுக்களாகும். அதில் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த மேல்முறையீட்டு மனு மட்டும் உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு விசாரணை என்பது அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மற்ற 4 வழக்குகளை பொறுத்த அளவில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக, அதாவது SIT அமைத்து உத்தரவிட்ட அந்த தீர்ப்புக்கு எதிராக சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பாஜகவினுடைய வழக்கறிஞர் GS மணி மற்றும் அது மட்டுமல்லாமல் அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சந்திரா என்பவருடைய கணவர் செல்வராஜ், அதன் பிறகு அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 13 வயது சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் என்பவருடைய மனுவும் இதில் இன்று பட்டியலாகி இருக்கிறது. அதே போல பிரபாகரன், கரூரை சேர்ந்த பிரபாகரன் என்பவருடைய மனுவும் இந்த இன்று விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்குகளை பொறுத்த அளவில் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தங்களுடைய தரப்பில் எந்த ஒரு தவறும் இல்லை, அதிகாரிகளுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் அனைத்து நிகழ்வுகளையும் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் மேற்கொண்டார்கள். மேலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக உரியான ஒரு நடவடிக்கை என்பது தேவைப்படுகிறது. அதற்கு விரிவான விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் தலைமையில் தான் விசாரணை நடைபெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக வெற்றி கழகமானது முன்வைத்துள்ளது. அந்த மனு என்பது ஒரு லீட் பெட்டிஷனாக இன்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அதன் மட்டுமல்லாமல் மற்ற 4 வழக்குகளுமே இன்று அந்த சிபிஐயினுடைய அந்த விசாரணை என்பது அனுமதிக்க முடியுமா முடியாதா என்பது தொடர்பான ஒரு முதற்கட்ட இடைக்கால உத்தரவையும் நீதிபதிகள் இன்று பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. சரியாக 12:30 மணி அளவில் இந்த வழக்குகள் அனைத்துமே உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக 5 மனுக்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேல்முறையீட்டு மனு உள்ளிட்ட 5 மனுக்கள், கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் உயிரிழப்புகள் தொடர்பான மனுக்கள் என்பது இன்று மிக முக்கியமாக உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுள்ளது பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, இப்போ ஏற்கனவே கடந்த பெஞ்சில் அந்த 7 பொதுநல மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐக்கு அப்படிங்கிறதுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த முறை மனு விசாரணை அப்படிங்கிறது மீண்டும் நடைபெற இருக்கிறது. இப்போ அந்த தொடக்க நிலை விசாரணை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க நீதிபதிகள். அந்த காரணம் அப்படிங்கிறது இந்த முறை ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதை எப்படி நம்ம பார்க்கலாம்? இந்த வழக்குகளை பொறுத்தளவில் இன்று இந்த 5 வழக்குகளுமே மிக முக்கியமாக முதல் கட்டமாகத்தான் இன்று விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே இந்த மனுதாரர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியிடம் முறையீடு செய்யப்பட்டிருந்தாலும் வழக்குகள் அனைத்துமே ஒன்றாக இணைக்கப்பட்டு இன்று விசாரிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வானது நேற்று முன்தினம் செய்ததை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கு அமர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சிபிஐ விசாரணை என்ற அடிப்படையில் ஏற்கனவே மாநில அரசு உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கும் சிறப்பு புலனாய்வுடைய செயல்பாடுகள், ஏற்கனவே மாநில அரசினுடைய உத்தரவின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த ஒரு நபர் ஆணையம் உள்ளிட்ட விவகாரங்களையும் இன்று தமிழ்நாடு அரசு சார்பில் அவர்கள் அந்த வாதத்தில் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க பார்க்கிறது. மூத்த வழக்கறிஞரான முகுல் ரோஹத்கி, அபிஷேக் மனு சிங்வி, P. வில்சன் உள்ளிட்டோர் இன்று தமிழ்நாடு அரசினுடைய தரப்பில் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல தமிழக வெற்றி கழகத்துடைய தரப்பில் மூத்த வழக்கறிஞரான கோபால் சங்கர் நாராயணன் மற்றும் சேஷாத்ரி நாயுடு ஆகியோரும் 2 மூத்த வழக்கறிஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தால் இன்றைய விசாரணைக்கு அவர்கள் வாதங்களை முன்வைப்பதற்காக அவர்கள் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அந்த அனைவருமே மிக முக்கியமாக லீட் பெட்டிஷன், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் என்பதன் காரணமாக அந்த கட்சியினுடைய மனுவைத்தான் முதற்கட்டமாக விசாரணைக்கு நீதிபதிகள் எடுத்துக் கொள்வார்கள்.
அவர்கள் பிரதான ஒரு கோரிக்கையாக தமிழக வெற்றி கழகத்துடைய கோரிக்கையை எடுத்து அதன் பிறகுதான் மற்ற அதாவது உயிரிழப்புகளில் பாதிப்படைந்த குடும்பத்தினுடைய கோரிக்கைகளையும் அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையிலான உத்தரவுகள் மட்டுமே உச்சநீதிமன்றத்தால் இன்று பிறப்பிக்கப்படும். முதற்கட்டமாக இந்த கூட்ட நெரிசல் எவ்வாறு நடைபெற்றது, அதனுடைய பாதிப்புகள் எவ்வளவு இருக்கின்றன, என்னென்ன நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை வழங்குவதற்காக தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு உச்சநீதிமன்றத்தால் இன்று நோட்டீஸ் அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பதிலை தமிழக அரசினுடைய அந்த பதிலை முன்வைத்த பிறகுதான் இந்த உரிய உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்த குறிப்பாக கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் நெறிமுறைகள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்த தினேஷ் என்பவரும் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவை தாக்கல் செய்துள்ளார். தன்னுடைய தரப்பு கருத்துக்களை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவுகளையும் பிறப்பிக்க கூடாது, குறிப்பாக தாவேக்காவுடைய விவகாரத்தில் பிறப்பிக்க கூடாது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி அவரும் கேவியட் மனுவை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனு மீதான ஒரு கருத்துக்களையும் கேட்ட பின்னர் தான் இறுதிக்கட்ட ஒரு உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் என பார்க்கப்படுகிறது. இன்றைய விசாரணையை பொறுத்த அளவில் முதற்கட்ட வாதங்கள் முன்வைக்கப்பட்டு பதிலளிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது அனைத்து தரப்புக்கும் வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. சித்ரா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான 5 வழக்குகள் மீதான விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் இன்று பட்டியலிடப்பட்டு வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது.